சீதாராம் வணக்கம். மேற்கொண்டு ஸ்ரீமத் பாகவதம் பார்க்குறோம், கிருஷ்ணனோட லீலையை பார்க்க போகிறோம். கண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக தவற ஆரம்பிச்சுட்டான். உனக்கு அழகாக ஒரு கொண்டை போட்டு அந்த கொண்டையில் அழகாக பூவை சித்தி ஒரு சின்ன மயில் இருக்க சொருகி கண்ணுக்கு மையிட்டு காதுக்கு அழகான ஒரு கடுக்கன் போட்டு கழுத்தில் அந்த குந்துமணி மாலை சில பதக்கங்கள்லாம் சாத்தி கையில் கிங்கிணி கையில் வளையல் சாத்தி கங்கணம் இது இப்படி கிங்கிணி சாத்தி கால் வந்து சதங்க அந்த கொலுசு சாத்தினா அந்த தவந்து போய் அவன் என்ன பண்ணுறான், எதுவும் ஒரு தீபம் ஏற்றி வச்சா பூன்னு அணைச்சிடுறான் அந்த தீபத்தை. யசோதை கோலம் போட்டு விட்டால் அந்த கோலத்தை அழிச்சுடுறான். தண்ணி கூடத்தை உரட்டி அது மேலே உட்காந்துட்டு தாளம் போடுறான். இப்படி அவன் தவந்து பண்ணக்கூடிய லீலைகள்லாம் சொல்லிட்டு போகிறான். பலராமனும் தவற ஆரம்பித்தான். கொஞ்சமாக அந்த குழந்தை நம்ம கண்ணன் என்ன பண்ணுறான், நடக்க ஆரம்பிச்சிட்டான். தலைநடை தத்தக்கா பித்தக்கான்னு தலைநடை நடுவானோனே பாடுறார் பெரியாழ்வார். அதுபோல் என்னாச்சுன்னா சாரங்கபாணி தலைநடை நடுவானோன்னு சொல்லுவார். கொஞ்சமாக தளர்ந்து நடந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சுட்டான். வாசலுக்கெல்லாம் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். பசங்களோட போய் விளையாட ஆரம்பிச்சு கடைசியில் அப்போ தான் என்னாச்சு, விஷமம் தாங்க முடியல. அப்புறம் என்ன பண்ணுறான், எல்லா வீட்லையும் போய் வெண்ணெய் தேட ஆரம்பிச்சான். அதான் நவனித சோரசிலே சொல்ல ஆரம்பிக்கிறாரு இங்கே சுகர் நவனித சொல்ல ஆரம்பிக்கும் போது சொல்ற இது ஒரு பிரம்மானந்தம்பான்னு சொல்லிட்டேன். ஏன்னா பிரம்மத்தை பிரம்மானுபவத்தில் இருக்கக்கூடியவர் சுகர். ஆத்மானுபவத்திலே இருக்கக்கூடிய சுகருக்கு இந்த கிருஷ்ணோட நவனித சோரைக்கு சொல்லும்போது இதே பிரம்மானந்தப்பா சொல்லுவோம். அந்த பிரம்மன் தானே இங்கே வந்து விளையாடின்னு இருக்கு. எந்த பிரம்மத்தை அகண்டகார ஆத்ம வஸ்து நம்ம சொல்றோமோ, பூர்ண வஸ்துன்னு சொல்றோமோ, அந்த பூர்ண வஸ்துவே நித்திய வஸ்து, அந்த புத்த வஸ்து பூர்ண வஸ்துவே நீங்க வந்து பல வீட்டில் வந்து வெண்ணெய் திருன்னு சொல்றார். நவனித சோர லீலைக்கு தத்துவம் சொல்லப்படுது. எல்லா லீலைக்குமே தத்துவம் இருக்கு. தத்துவம் கூட தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம லீலையை அப்படியே உள்ளபடி அனுபவிச்சா போறோம். கிருஷ்ணன் உள்ள அனுபவிச்சாலே போறோம். அதுவே ஒரு சந்தோஷம், அதுவே ஆனந்தம். பக்திக்கு அதுவே ஒரு சாதனமாகவும் இருக்கும். சில எல்லா லீலைக்குமே தத்துவம் இருக்கு. ஏன் வெண்ணெய் திருறான்னு கேட்டா, நம்ம மனசை திருதான் வெண்ணெய் திருன்னு சொல்றான். மனசு வந்து வெள்ளையா, எப்படி வெண்ணெய் எப்படி வெள்ளையா இருக்கும், அது போல நம்ம மனசு வெள்ளையா இருக்கணும், அழுக்கா இருக்கக்கூடாது. வெண்ணெய் வந்து எப்படி சுகந்தமா இருக்கும், அது மாதிரி நம்ம மனசு நறுமணமா இருக்கணும், நல்ல எண்ணங்களோட இருக்கணும், சுகந்தமா இருக்கணும். வெண்ணெய் உருகும், அது போல நம்ம மனசும் உருகும். இந்த மன உருக்கத்துக்கு தான் பக்தின்னு பேரு. வெண்ணெயை ஒழிச்சு வைக்கிறோம், அது மாதிரி நம்ம மனசையும் ஒழிச்சு வைக்கிறோம். நம்மளுக்கு பக்தி நம்மளுக்கும் பகவானுக்கு மட்டும் தெரிஞ்சா போறோம். அது டாம் பண்ணிக்க வேண்டிய அவசியம். படோடபமா பக்தி பண்ணக்கூடாது, ஆத்மார்த்தமான பக்தி பண்ணணும். அது மாதிரிதான் அந்த பக்திக்கு தான் பேரு. வெண்ணெய் வந்து உயர வைக்கிறான், உரிமையில வைக்கிறான். நம்ம எண்ணங்கள் எப்பவுமே உயர இருக்கணும், உயர்ந்த சிந்தனைகள் இருக்கணும். தாழ்ந்த சிந்தனையே எப்போதுமே கூடாது. அப்படி இருந்தா போதும். அப்படி இருந்தக்கூடிய மனசை பகவான் எடுத்துட்டுருவான். ஒரு காலம் வந்து அவன் பகவானை கூட நினைக்காம இருக்கலாம், ஆனா அவன் மனசு சுத்தமா இருக்கு, உயர்ந்த எண்ணங்கள் உடையவனா இருக்கு. அவன் அப்படி உள்ள மனசை பகவானே வந்து திருடுவானான். பொதுவா நம்ம வந்து பகவான்கிட்ட மனசை கொடுக்குறோம். மன்மனா பவா அப்படின்னு கீதையிலே பகவான் சொல்றான். மனசை என்கிட்ட குடு அப்படின்னு சொல்றான். என் மனசை என்கிட்ட குடு, உன் மனசை என்மயமா ஆக்கிக்கோ, மன்மனா பவ. கண்டவர் தம் மன வழங்கும்னு ஆழ்வார்களும் பாடுறான். நாம் பார்த்தோன்னே நம்ம மனசை பறி கொடுத்துரும். ராமனையோ கிருஷ்ணனையோ பார்த்துட்டா பகவானோட திருமணி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதரோட நம்பருமாள் திருமணி பார்த்தா யாருமே மனசை பறி கொடுப்பான். பிரத்யட்சமா மனசை பறி கொடுத்துருவான். அப்படி ராமரை பார்த்தாலோ கிருஷ்ணனை பார்த்தாலோ எந்த அச்சாதார எந்த மூர்த்தியை பார்த்தாலும் நம்ம மனசை பறி கொடுக்குறோம். ஆனா மனசை கூட பறி கொடுக்க வேண்டாம். ஒரு காலம் நம்ம நல்லவனா இருந்தா போறோம். மனசு சுத்தமா இருந்தா அவ நல்லவா தானே. அப்ப நல்லவாளா இருக்கிட்ட அது நல்லவா மனசு அவனே திருடி அதுக்கு வேண்டிய பக்தி ஞானத்தை கொடுத்து தங்கிட்ட சேர்த்துக்கிறானா. எப்பவுமே இந்த வெண்ணெயை பானையில வச்சா வெண்ணெயை மட்டும் எடுத்து ஏன் பானையை உடைக்கிறானா. பானை சரீரம், வெண்ணெய் அதுக்குள்ள இருக்கிற மனசுன்னு சொல்லலாம், ஆத்மாவும் சொல்லலாம். பகவான் ஆத்மாவை தங்கிட்ட எடுத்துட்டு அந்த பானையான சரீரத்தை உடைச்சிடான். பானை தேவையில்லையா, சரீரம் அன்னைக்கும் கிழண்டு போக வேண்டிய விஷயம் தானே, உடைய போக வேண்டிய விஷயம். அப்படி இந்த நவனிச்சோழத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் தத்துவங்கள் சொல்றா. அந்த லீலையா அனுபவிச்சா போறோம். இந்த லீலை அணிக்கும் போது என்னன்னா, பல வீட்டுல போய் வெண்ணெய் திட்ட ஆரம்பிச்சுட்டான். இது வரைக்கும் ஏதோ தன் வீட்டுல இருந்தா உனக்கு கோபிகளுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்களே, வீட்டுக்கு வந்து இவன் வெண்ணெய் திற அழகா பாக்குறான். ரொம்ப சாதுரியமா வந்து எங்க வச்சாலும் அந்த வெண்ணெய் எடுத்துன்னு போயிடுறான். அதை பார்த்தோன்னே இவளுக்கெல்லாம் சந்தோஷம். எப்படா என் வெண்ணெய் திருடுவான்னு எதிர்பார்ப்பான். காலம்பு தயிர் கடையும் போதே அந்த வெண்ணெய் இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் திருடணும் தான் நினைச்சுப்பா. அந்த வெண்ணெயை ஒழிச்சு வைப்பா, மறைச்சு வைப்பா, உரிமையில வைப்பா, பல விதமா வைப்பா. பல மேல வச்சாலும் அதை வந்து எடுத்துன்னு அது எவ்வளவு கெட்டிக்காத்தரமா சாதுரியமா திருட போனோடனே திருடின அடுத்த நிமிஷமே உடனே யசோதை வந்து என் வீட்டுல வந்து இவன் வெண்ணெய் திருடினான், தயிரை திருடினான், பாலை திருடினான்னு சொல்லுவாளாம். இது மூலம் என்னாச்சுன்னா கிருஷ்ணன் திருட அழக முதல்ல ரசிக்கிறா. அதே போல கிருஷ்ணன் அந்த லீலையை நினைச்சு பேசி ஆனந்தப்படுறாளாம்.
யசோதைக்கு இது கேட்க ஆனந்தம், இருந்தாலும் அவ விட்டு கொடுக்காம என் கண்ணன் அப்படி பண்ணவே மாட்டான், என் புள்ள அப்படி பண்ண மாட்டான், அவன் பறிஞ்சு பேசுற அந்த அழகு. இந்த லீலை, இந்த ரசமான அனுபவத்தை தான் நவநீத சோழ லீலை காட்டுறது. அதை வந்து முதல்ல இவர் ரொம்ப ரசிச்சு சொல்றார் சுகர். வத்சான் முஞ்சான் கோஷித சமயே क्रोज सत्ताजहासा स्थेयं सोद्धतया दधिपयो कल्पितो स्थेयोगे मर्कान् बोक्ष्यन् विभाति च चेनान्ति भाण्डमिन्नान्ति द्रव्यलाभो च गृहकुपितो यत्रुपक्रोशत् लोगान् வட்சான் முஞ்ச ஒத்தி சொல்றா, எங்க வீட்டுல நேற்று என்ன பண்ணா, காலம்பர் வந்தோடனே கண்ணுக்குட்டியை வந்து அவுத்து விட்டாண்டி. நான் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டியை வந்து அவுத்து விட்டுட்டான். கன்று எல்லாம் ஓடி போய் எல்லா கண்ணுக்குட்டியும் அவுத்து விட்டான். எங்க வீட்டுல ஒரு 4-5 மாடு இருக்கு, அத்தனை 4 அதுக்கு ஒரு கன்று இருக்கு, அந்த கன்று அவுத்து விட்டான். அதெல்லாம் போய் ஊட்ட விட்டுடுச்சு. ஊட்ட விட்டுனா அப்புறம் பார்த்தா பாலே கறக்கல, அத்தனையும் கன்று சாப்பிட்டு போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஏது பாருங்க, இன்னைக்கு காலம்பர் காப்பியே நாங்க சாப்பிடல அப்படின்னு சொல்றாரு. ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டா, ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்றா, இது என் பழக்கம்மா, என் வழக்கம்மான்னு சொல்றான். என்ன வழக்கம், இது என்ன பொல்லாத்தனம் அப்படின்னு யசோதா கேட்கலாம். ஏன்னா அவுத்து விடுதானே உன்னோட பழக்கம். இந்த சம்சாரத்துல நம்ம அவுத்து விடுறோம், நம்ம பந்தப்பட்டு இருக்கோம், இந்த சம்சாரத்துல நம்ம பந்தப்பட்டிருக்கோம். அந்த பந்தத்தை அவுத்து விடுறான் அவன் தானே மோட்சத்தை கொடுக்குறான், விடுதலை கொடுக்குறான், அந்த பந்தத்தை அவுத்து விட்டு. அதுதான் அவன் சொல்றான் என்னோட பழக்கம்மா. ஒன்னு அடுத்து இவ சொல்றா, இன்னூத்தி சொல்றா, பரவாயில்ல இதானே பரவாயில்ல, நான் ஒரு மாடு கறந்துட்டே இருக்கேன், அதுக்குள்ள என்ன பண்ணா மற்ற கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுட்டாண்டி அவன். இப்போ ஒரு மாடு கிடக்கும்போது அந்த கன்று அவுத்து விட்டா பரவாயில்ல, எனக்கு ஒரு ஒத்தாசையாவன்னு இருக்கும். அவன் என்ன பண்றான், இன்னொரு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டான், மற்ற மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டான். அதெல்லாம் போய் ஊட்ட விட்டு சொல்லி நான் அந்த மாட்டை கறப்பேனா, அந்த கன்றுக்கு போய் கட்டுவேனா, அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் போய் கட்டுவேன். இவன் பார்த்தா அட்டகாசம் தாங்கடி. ஏண்டா அவுத்து விட்டேன் கண்ணா அப்படின்னு கேட்கறான். என்ன பண்றா, அதான் மேல் கத்தித்துமா, பாவம் பசிக்கிறது இல்லையா, கத்தினாலும் அவுத்து விட்டேன். இது என்னடா அது அப்படின்னு இது ஒரு விஷயம் தான். இன்னொரு சொல்றா, இதுக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு காலம்பர வெள்ளிக்கிழமை நான் வந்து எண்ணெய் தலையில வச்சுன்னு கொஞ்சம் அரகுர வஸ்திரம் குளிக்க அப்பதான் போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து மெனக்கட்டு கொட்டியில வந்து கண்ணுட்டி அவுத்துன்னு ஓடுது, கண்ணுட்டு அவுத்துன்னு ஓடுன்னு வந்து சொல்றான். அந்த அரகுர வஸ்திரத்தோட நான் குளிச்சு அந்த குளிக்க போற அவசரத்துல நான் எப்படி வந்து கட்ட முடியும், அப்படி எல்லாம் பண்ணி லூட்டி பண்றாண்டி உன் புள்ளன்னு சொல்றான். உடனே அவன் சொல்லிட்டு ஓன்னு அழறான், இவன் பண்ற லூட்டி தாங்கல அப்படின்னு அழக ஆரம்பிச்சுட்டான். உடனே கண்ணை சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டான். இவ்வளவு பெரிய மாமி அழகா பாரு, அசடு அப்படின்னு சொல்றான். உடனே இவன் சொல்றான், நீ தாண்டா அசடு, நான் சமத்து, எங்க அம்மாவும் சமத்து அப்படின்னு சொல்லிக்கிறான். இன்னொரு சொல்றான், இது இன்னொரு பொல்லாத்தனம் இருக்கும் உன் புள்ளகிட்ட, இவாத்துல மாடு எங்க ஆத்துல வந்து முற்றத்துல வந்து ஆய் போறாண்டி உன் புள்ள. நேற்று வந்து ஆய் போனா ஏன்டா போனேன்னு கேட்டேன். நீ தானே வந்து எங்க மாட்டுக்குட்டில வந்து கண்ணுட்டி சாணினா எடுத்துன்னு போறேன், உனக்கு தேவைப்படுமா போறேன். இது என்னடி இப்படி அட்டகாசம் பண்றான் அவன் புள்ள அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி சொல்லி இருக்கு மாலையில கொஞ்சம் சொல்றா, என்ன பண்ணி எவ்வளவு எங்கதான் வச்சாலும் இவன் வந்து எடுத்துறான். பானையில வந்து வெண்ணெயெல்லாம் எடுத்துன்னு போறான் அப்படின்னு சொல்றான். சரி அதுக்குள்ள 100 கோபி சொல்ல போறான்டி, வெண்ணெய் நம்ம குழந்தை நம்ம கண்ணன் தானே தின்னான், அவன் தின்னதுக்கு போய் அவன் தின்னாதான் பரவாயில்லையே. அவன் என்ன பண்றான், எல்லா பசங்க எல்லா பசங்களையும் அடிச்சுன்னு வரான். என்ன கிட்ட எழுத்து விட்டு எச்சிமி புள்ள, பக்கத்து விட்டு பார்வதி புள்ள, கோடி விட்டு கோமலத்து புள்ள, எல்லாரும் ஆட்சின்னு வந்து என்ன பண்றான், அவ வேண்டாம் தான் சொல்றா. இவன் நிறைய அவ வாயில அடைச்சு ஆட்சின்னு போறாண்டி. இவன் திங்கிறது இல்லாம மற்ற அவளுக்குலாம் அடிச்சாச்சு. எங்காத்து வேணா இவாளுக்கு தான் வாச்சுதா, இந்த குழந்தைகளுக்கு தான் வாச்சுதா அப்படி சொல்றான். இப்படி சொல்லும் போது இப்படி வச்சு சொல்றான். உடனே அடுத்து இவ சொல்றா, போனா அப்புறம் குழந்தைகள் தாண்டி சாப்பிடுறேன், நான் பார்த்து குழந்தை மாதிரி தான் எல்லா அந்த ஊர் குழந்தைகள் நான் பார்த்து குழந்தை மாதிரி தானே சாப்பிட்டு போட்டோம், குழந்தை போனா சாப்பிட்டு போட்டேன், அதனால என்னடி அப்படின்னு சொல்றான். இது ரைட்டுமா, அது பத்தி இல்லை, இவன் வெண்டை வந்து திருடா மாட்டான், வெண்ணெயை திருட்டு ஏன் பானையை உடச்சிட்டு போறான். நான் என்ன உன்னை பணக்காரி ஆள் இல்லை யசோதா உன்ன மாதிரி தினசரி ஒரு பானை வாங்கறதுக்கு பானை பண்ணறதுக்கு, நான் ரொம்ப ஏழைம்மா, எனக்கு அன்னன்னைக்கு பழப்பே எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பானை எல்லாம் தினசரி மாத்த முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே ஏன்டா அப்படி பண்ற கண்ணான்னு கேட்கறான். உடனே இவ சொல்றா, ஊழ நாத்த அடிக்கிறது எத்தனை நாள் அந்த பானையில வச்சிருக்கா, ஊழ என்னாலே சாப்பிட முடியல, அதனாலதான் பானையை உடைச்சேன்னு சொல்றாளாம். அதனால பானையை உடைச்சேன்னு சொன்னோன்னே, இதெல்லாம் பொல்லாத்தனடா, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணக்கூடாது, 100வது பானை போய் நம்ம உடைக்கலாமா அப்படின்னு கேட்கறான். அவ சொன்னா, பானையை உடைச்சான் ரைட்டு, எங்காவது உங்க புள்ள என்ன பண்றான் தெரியுமா, அப்படியே நைஸா போய் அதான் சொல்ற, வன்சான் முஞ்சான் கோஷித் அபிசமே குரோஜ சந்தாஸ் அப்ப சொல்ற, மர்கான் போக்ஷியன் எங்காத்து வெண்ணெய் கலையத்தை எடுத்துன்னு போனா, நேரம் கொல்லை பக்கம் போனா, கொல்லையில கணத்து பக்கம் போய் கணத்தடியில போய் என்ன பண்றான், அங்க உள்ள குரங்குலாம் வாவான்னு கூப்பிட்டு குரங்குக்கெல்லாம் என்ன கொடுக்குறான். இது பூர்வ ஜென்ம வாசனை. இந்த பூர்வ ஜென்மத்துல ஏற்கனவே ராமாவதாரத்துல வானங்களோட பழகி இருக்காரு இல்லையா, நம்மளுக்கு தான் வாசனை இல்லை, ஜென்மா நம்மளுக்கு வாசனை தொடரும் சொல்வா. அது மாதிரி பகவானுக்கு வாசனை உண்டு பழக்கு, பூர்வ ஜென்ம வாசனை உண்டு பழக்கு. அதனால எந்த வாசனை அதனால கூப்பிடறானோ அர்த்தம்.
ஏன்டா குரங்குக்கெல்லாம் கொடுத்தேன் அவசரம், ஏன்டா குரங்கு இல்லை குரங்குக்கெல்லாம் கொடுக்கலாமடா, ஏதோ குழந்தைகளுக்கு அந்த பசங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. ஸ்ரீதாமா, சோககிருஷ்ணன், விருதபன், ததி பாண்டன் இவாளெல்லாம் ஆட்சி பண்ண இவாளுக்கெல்லாம் என்ன கொடுத்தோம், குரங்குக்கு ஏன்டா கொடுத்தேன் கேட்டேன். இவ சொல்றா, நம்ம ஊர் பசங்களுக்கும் குரங்குக்கும் வித்தியாசம் இல்லாம வாளுதான் பாக்கி. ஏன்னா சிரேஷ்ட ரெண்டும் ஒண்ணுதான், பசங்களும் ரொம்ப சிரேஷ்ட, குழந்தையும் ரொம்ப சிரேஷ்டம், அதெல்லாம் வாழ் தான் பாக்கி சொல்றான். உன்னை இவ சொல்றா, இப்படி எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஒழிச்சு வைடி. குழந்தைலாம் ஒரு பதார்த்தத்தை பார்த்தா சாப்பிடும். அதுக்காக நீங்க அவன் கண்ணு எடுத்தாப்புல வெண்ணெய் கலையத்தை வச்சு தயிர் கலையத்தை வச்சு அவன் எடுக்கதான் எடுப்பான். ஆனா ஒழிச்சு வைங்கடின்னு சொல்றான். ஒழிச்சு வைங்கன்னு சொல்லும்போது இவன் என்ன பண்றா, நான் ஒரு இருட்டு ரூம்ல நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். எங்க வீட்டுல ஒரு இருட்டு ரூம் உண்டு, அந்த இருட்டு ரூம்ல யாருமே போக முடியாது. நிர்பயமா தைரியமா போறவா ரெண்டே பேர் தான். ஒன்னு யாரு, எங்க மாமியார், அவ பயப்படவே மாட்டான், யாருக்கும் பயப்பட மாட்டான். அதே மாதிரி ஒரு மூஞ்சோர் போகும். எங்க ஆத்துக்காரர் போனா கூட என்ன துணை கூப்பிடுற, வாயேன்னு பயந்துட்டு என்ன துணைக்கு கூப்பிடுவார். திடீர்னு பார்த்தா ராத்திரி அந்த இருட்டு ரூம்ல யாருமே போக மாட்டான். அந்த இருட்டு ரூம்ல வச்சா கிருஷ்ணன் வரமாட்டான்னு நினைச்சுன்னு தான் வந்தா, தொடன்னு அந்த பானை உருன்ற சத்தம் கேட்டு ராத்திரி என்ன அதாவது ஏதாவது பெருச்சாளி கிழிச்சாளி வந்துருத்தா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, உன் புள்ளைய இருட்டுல கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணனும் கருப்பு தானே, இருட்டுல உன் புள்ளைய கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா எப்படி கண்டுபிடிச்சானோ, நீ தான் ரத்தனம் கங்கணம் போட்டிருக்கிய அவன் கையில, அந்த ரத்தனங்கத்தை வச்சு அந்த வெளிச்சத்துல கண்டுபிடிச்சேன், இந்த பையன் தான் வந்திருக்கான். ஏன்னா அவன் கையில தான் ரத்தனங்க, அந்த ஊர்லயே அவனுக்கு தான் ரத்தனங்கங்கணம் உண்டு. அவன் கண்டுபிடிச்சான். ஏன்டா பயல இங்க வந்தேன்னு சொன்னா, அவன் சொல்றான், அது பார்த்தா எங்கடா அந்த கை இருக்குன்னு பார்த்தா, அந்த உடனே பார்த்தா தயிர் கலையத்துக்குள்ள அந்த கையை ஓடுறான். தயிர் கலையத்தை கையில வச்சுட்டு இருக்கான். ஏன்டா அப்படி வச்சுட்டு இருக்கேன் கேட்டா, சொல்றா, எங்க அம்மா சுட சுட எனக்கு வளையல் போட்டு விட்டுட்டா, வளையல் ரொம்ப சுடுறது, அந்த சூடு தாங்கல, அதனால தான் சில்லுன்னு வந்து வச்சுட்டேன் தயிர்னு சொல்றான். எனக்கு வளையல் சுடுமாமா, வளையல் சுடுமா, அவன் சொல்ற சாஜாப்பு பாரு, புள்ள சொல்ற சாஜாப்பு பாருன்னு சொல்றான். உடனே அடுத்து சொல்றா, அதெல்லாம் பேசாம அப்படி இருட்டு ரூம்லாம் வைக்கணும், என்ன பண்ண ஒண்ணு பண்ணேன், உயர வச்சிடும். அஸ்தாகிரே ரசேதி விதி பீடகோலோகலாத்தியம் சித்திரம் ஹந்த நிர்கித்த வாயனு சக்ஷ பாண்டேஷு தத்வித் ஸ்வாந்தகிரே திதிமணிகணம் ஸ்வாம் கமர்த்த பிரதீப்தாம் காலா கோப்பே யர்கி கிரக கிருத்தேஷ சுப்ரக சித்தா அப்படின்னு சொல்றாங்க. சுப்ரன்னா அந்த கிரக காரியங்கள்லாம் மறந்து இந்த லீலைகளை பத்தியே பேசின்னு போறோம். இவாளுக்கெல்லாம் வேற வேலையே இல்லாமல் போயிடுது. இப்போ வந்து இவன் என்ன பண்ணான், எவன் எங்க தெரியுனா எங்க போனா, அதே சொல்றா அந்த அந்த கிரக கிருத்தேஷு வீட்டு வேலை மறந்துட்டு இவெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு இங்க சுகர் அழகா சொல்ற. அஸ்தாகிரே ரசசி விதி, எங்க வீட்டுல நான் உயிர் மேல வச்சுட்டேன். ஆனா கண்டிப்பா யாரும் வரமாட்டா, நிச்சயம் கண்ணனா எடுக்க முடியாதுன்னு நினைச்சேன். கண்ணன் குழந்தை தானே, இப்போ ஒரு 4-5 வயசு குழந்தை. இந்த குழந்தைனால இப்ப 3-4 வயசு குழந்தைக்கு எப்படியா அவளை தூரம் ஏற முடியாதுன்னு நினைச்சிருந்தேன். ஆனா இவன் என்ன பண்றான் சாதுன்னு தெரியுமா, இவன் குடுன்னு ஓடி வரான். சல் அந்த சத்தத்தை கேட்டோடனே எங்களுக்கு ஒரு மயக்கம். அவனை பார்த்துட்டே இருக்கும், அவன் நீல வர்ணமா இருக்கான், நீல பாலனை பார்த்துட்டே இருக்கும். டகடன்னு வரான், ஒரு உரலை உருட்டி போடுறான், அந்த கெட்டிக்கு உருட்டி போடுறான். அது மேல ஒரு முக்காலி வைக்கிறான். எங்கேருந்து அந்த முக்காலி இருக்காங்க, எங்க மித்தத்துல ஓரமா முக்காலி வச்சிருக்கான். அந்த முக்காலி எடுத்தான். பின்னாடி ஒரு பையன் சீனு, ஒரு நட்ட பையன், அந்த நட்ட பையனை ஏத்தினான். அது மேல அவன் மேல ஏறி அவன் தோலை நிற்கிறான். இவன் அப்படி அவன் மேல ஒன்னொன்னெல்லாம் மேல ஏறி அவன் தோலை நின்று அந்த வெண்ணெய் கலையத்தை பிடிச்சிட்டான். அந்த உரியில கட்டி இருக்க அந்த வெண்ணெய் கலையத்தை பிடிச்சிட்டான். வெண்ணெய் கலைச்சி பிடிச்சி அவன் கையில தான் நீ ஒரு புல்லாங்கல் கொடுத்துருக்கிய அவன் பிள்ளைக்கு. அந்த புல்லாங்கல் என்ன பண்ண, பட்டுன்னு அந்த வெண்ணெய் கலையத்தை புல்லாங்கல அடிக்கிறான். அது உடையிறது தயிர் கலையம். அந்த தயிர் சுருன்னு கொட்டுறது. உடனே ஒரு சுருன்னு உறிஞ்சிடான், மத்தாளுக்கு கொடுக்குறாண்டி. மத்தாளுக்கு அப்படியே இவன் உறிஞ்சி இவங்ககிட்ட இருந்து கீழே வருது, மத்தாலும் உறிஞ்சி சாப்பிட்றான். இவ்வளவு அட்டகாசம் பண்றான். நான் என்ன பண்ணேன், நேத்துக்கு சரி எங்க வரப்போறான்னு சொல்லிட்டு நான் எங்க மாமியாரை கூப்பிட்டா, வா யமுனை போய் குளிச்சிடுவான். எங்க மாமியார் கூப்பிட்டா, எங்க மாமியார் வேற நாத்தனார் சேர்ந்து நான் போனேன். யமுனைக்கரை குளிச்சுட்டே இருக்கும்போது எங்க மாமியார் திட்டினான். உனக்கு துணி கூட துவைக்கல, என்ன உங்க அம்மா வளர்த்துருக்கா, போய் வீட்டுல போய் சமையலான்னு போய் பாரு, போய் அடுப்பை மூடி சமையல் பண்ணுன்னு நான் அனுப்பிச்சான். நான் வந்துட்டே இருக்கேன். ஏன்னா இங்க எப்பவுமே எங்க வீட்டை நான் பூட்டுறேன். ஏன் பூட்டல, இந்த ஊர்ல திருட்டு பையன் இல்லைன்னு நாங்க நினைச்சுட்டோம். ஆனா ஒரு திருடன் இப்பதான் இருக்கான்னு, கண்ணன் இருக்கான்னு தெரியல. வீட்டு வாசல வந்தா உள்ள பார்த்தா ஒரே சத்தம் கேட்டோன்னா உள்ள கதவை திறந்து உள்ள போனா, நான் வரத பார்த்தோன்னே டபான்னு கீழே உள்ள பையன் குதிச்சான், மேல நட்ட பையன் குதிச்சான். அந்த இடத்துல தொங்குறாண்டி உன் புள்ள. அந்த இடத்துல தொங்கி எங்கடா வந்தேன்னு கேட்கறான். எங்கடா வந்தேன்னு கேட்டா, எங்க வீட்டுக்கு வெள்ளை கண்ணு ஊட்டி அவுத்துன்னு ஓடிட்டு மாமி, அதை தேடின்னு வந்தேன். உடனே கேட்டேன்னா, எங்கடா வெள்ளை கண்ணிட்டு ஓடி வந்தா, நீ எங்க ஊர்ல தேடணும் இல்ல மாட்டு கொட்டாயில தேடணும், அது உங்க எங்க வரும்? இல்ல அப்படிதான் தேடின்னு வந்தேன். கடைசியில் இப்படியே தேடி வந்தேன். ஒரு சமயம் இந்த பானைக்குள்ள ஒளிஞ்சிருக்கோ அப்படின்னு நினைச்சு உள்ள எட்டி பார்த்தேன். பானைக்குள்ள போய் இங்க கண்ணு விட்டு ஒளிய முடியுமாடா, என்னடா பேசுற நீ,
பானைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஆமா வெள்ளை வெளியே இருந்தது மாமி, அதனால வெள்ளை கண்ணூட்டி தான் ஒளிஞ்சிருக்குன்னு உள்ள விட்டேன். சரி வெள்ளை கண்ணூட்டி உள்ள விட்டேன். அப்ப கையில எங்கேருந்து வெண்ணெய் வந்ததுன்னு கேட்டான். வெள்ளை கண்ணூட்டின்னு தான் உள்ள விட்டேன், கை உள்ள விட்டோன்னா அது வெண்ணையா இருந்தது. ஆக வெண்ணெய் கடிச்சிருந்தேன், கொஞ்சம் வாயில தான் போட்டுப்பாமே அப்படின்னு வாயில போட்டுட்டேன்னு சொல்றான். அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் இப்படி பேசியிருந்தேன். சட்டுன்னு குதிச்சாண்டி, குதிச்சு என் மேல பூ அப்படின்னு அந்த வெண்ணையை துப்பிட்டு போயிட்டான். துப்பிட்டு உடு ஓடி போயிட்டான். அவன் இப்படியே போயிட்டான். இங்க மாமியார் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்தோன்னு பார்த்தா என் வாயில கொஞ்சம் வெண்ணெய் ஒட்டின்னு இருக்கு. நான் ஏதோ சரியா தொடச்சிக்கல, பிறகு வெண்ணெய் ஒட்டிருக்கு. அவன்கிட்ட கேட்கறா, என்னாச்சு வாயிலெல்லாம் என்ன வெண்ணெய் ஒட்டிருக்கு? அதான் நீ 4 நாள் பெருத்து போற, ஏற்கனவே நான் 2 நாள் சரியில்லை, 4 நாள் பெருத்து போறேன். எங்க மாமியார் வேற திட்டுறா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நாங்க இல்லாத போது தினசரி இந்த வெண்ணெய் தயிர் எல்லாம் சாப்பிட்ற, அதனால நீ வெறுத்து போற, இப்பதான் அந்த காரணம் தெரியும். ஐயோ உன் புள்ள பண்ற டியூட்டி தாங்கல, உன் புள்ள துப்பில அந்த வெண்ணெய் கரையை வாயில உதட்டுல ஒட்ட, அதெல்லாம் மூஞ்சில எல்லாம் இருக்கு. அதை பார்த்து எங்க மாமியார் கண்ணா அப்படின்னா என்ன திட்டினா, கடைசியில உன் புள்ள வெண்ணெய் திருட நான் திட்டு வாங்கினேன்டி அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இவன் இந்த ஊர்ல வாக்கப்பட்டு நான் படுற அல்ல தாங்கல. கல்யாண நாள்ல இருந்து எங்க ஆத்துக்காரா கூட நான் சந்தோஷமா பேசக்கூட எனக்கு அவகாசம் கிடைக்க பார்த்து இவனோட மல்லு கொட்டவே சரியா இருக்குடின்னு சொல்றாளாம். அப்படி ஒரு லீலைங்க. அழகான இந்த உரிமையில வச்சாலும் எடுத்துடுறான், உரிமையில வச்சாலும் எடுத்துடுறான், ஒழிச்சு வச்சாலும் எடுத்துறான். இன்னும் அவ சொன்னா, அப்படின்னா என்ன பண்ணு, கையில வச்சுட்டு உங்க கண் பார்வையில வச்சுட்டே வேலை செய்யுங்கன்னு சொல்றாளாம். அதுவும் செஞ்சுட்டோம்னு சொல்றேன். அடுத்த கோபி சொல்றா, அதுவும் நான் செஞ்சுட்டோம். நான் காம்பேல பண்ண வெண்ணெய் காலத்துல பக்கத்துல வச்சுட்டே தான் வாசல் தெளிச்சேன், கோலம் போட்டேன், பெருக்கினேன், வாசல் தெளிச்சேன், கோலம் போட்டேன். வெண்ணெய் காலத்தை வச்சுட்டே தான் அடுப்பு முழுகினேன், அடுப்பை சாம்பல் முழுகினேன், அழுப்பு முழுகினேன், சாம்பலை வாரி எடுத்தேன். வெண்ணெய் கலையத்தை வச்சுட்டே அதை பார்த்துட்டே தாண்டி குளிச்சேன். இந்த என் குளிக்கிற இடத்துல பக்கத்துல வச்சுட்டே குளிச்சேன். அப்படியே வெண்ணெய் கலையத்தை பார்த்துட்டே தான் புடவை கட்டினேன். அப்படியே இப்படி வெண்ணெய் கலையத்தை இங்கே வைக்கிறது அங்கே வைக்கிறது, அங்கே எங்கெங்க கொண்டு போறேன்னா அங்கே கொண்டு வெண்ணெய் கலையத்தை வச்சுட்டு காரியங்கள் செஞ்சு. இந்த கடைசியில் எங்க வெண்ணெய் கலையத்தை வச்சேன்னே எனக்கு தெரியல. மாத்தி காலத்துல இங்கேயும் அங்கேயும் மாத்தி வச்சுல. கடைசியில் வெண்ணெய் திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வெண்ணெய் கலையத்தை வச்ச இடத்துல காணுமேன்னு பார்த்தா உன் புள்ள கையில இருக்குடி. எவ்வளவு நாங்க என்ன எப்படிதான் அதை பண்ணினா கூட உன் புள்ள எப்படிதான் வந்து திருறானோ தெரியல, அப்படி திருறான்னு சொல்லி அங்க சொல்றாளாம். இப்படி ஒரு லீலையும் அவன் அனுபவிக்கிற. சுவாந்தக்கரே திதிமணிகடம் மத்த பிரதீபம் அவன் பண்ற. அது மட்டும் இல்ல, அவன் பார்த்து திருடின்னு போகும்போது ஏண்டா பயில திருறான்னு அவங்க கிட்ட பார்த்தா அவன் எங்களை பார்த்து ஒரு கழுக்குன்னு ஒரு சிரிக்கிறான். அந்த சிரிச்சா நாங்க எல்லாத்தையும் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. கோபியா கதச்சனம் பிரதயோக கிருஷ்ணம் ஏத்தைகேம் காதிதம் பிரசுஸ்ததாகாம் திருஷ்டுவா ததந்தியா தமேவ நிஜாத திருஷ்டுவா சர்வச்ச நிவர்த்தோ சோகிருகான் சலஜ்ஜா. அவ கடைசியில பார்த்தா இவாள இப்படி எல்லாம் சுகருக்கு போட்டியா பெரியாழ்வாரோ அனுபவிக்கிறார். சுகர் எப்படி எல்லாம் இந்த நவநீச்சோரல்ல என்னென்ன பாவத்துல அனுபவிக்கிறாரோ அந்த பாவத்து மாதிரியே சில பாசுரங்களால அவர் அனுபவிக்கிற அழகு உண்டு. அப்ப சொல்றா, இங்க யசோதை சொல்றா, ஒரு காலம் என் குழந்தை திருட மாட்டான், எங்க வீட்டுல தங்க கிண்ணத்துல நான் வந்து அவனுக்கு வெண்ணெய் தரேன், அது வேண்டாம்னு சொல்ல வந்து உங்க வீட்டுல வந்து அந்த பழைய தாழியில வந்து அந்த வெண்ணெயை சாப்பிடுவான்னு சொல்லலாம். வெண்ணெய் அளந்த குணரும் விளையாடும் பொழுது கொண்டு அப்படி சொல்லி அப்படியா சாப்பிடுவான் என் புள்ள ஒன்னு சொல்லட்டமா, பண்றதெல்லாம் உன் புள்ள தாண்டி அப்படின்னு சொல்லி அந்த கோபிகிட்ட சொல்றா. என் புள்ள மேல எல்லாரும் பழி சொல்ல, ஆனா பண்றதெல்லாம் உன் புள்ள. ஏமா கேட்டான். நேற்றுக்கு வந்து பின்னாடி கொல்லப்படத்துல சத்தம் கேட்கறது நான் ஓடி போனா பார்த்தா உன் புள்ள வந்து தேங்காய் மரத்துல இருந்து தேங்காய் பறிச்சுட்டு இருக்காண்டி, இளநீ பறிச்சுட்டு இருக்கான். ஏன்டா இளநீ படிக்கிறேன்னு கேட்டா உடனே இவன் சொல்றான், இல்ல கண்ணனுக்காக பறிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவன் தேங்காய் பறிச்சு இவன் இளநீ சாப்பிடறதுக்காக இவங்க பறிச்சுட்டோ கடைசியில என் புள்ளைய வந்து இப்படி பண்றான்னு சொல்லி அப்படி சொல்றாளாம். இப்படி பலவிதமான லீலைகள். எது சொன்னாலும் இவன் ஒத்துக்க மாட்டா. ஏன்னா கண்ணனுக்கு ஏத்த அம்மா, அம்மாவுக்கு ஏத்த கண்ணன், அந்த மாதிரி இந்த குழந்தை இந்த கோபிகள்லாம் சொல்றா. அதுல ஒரு பாசம் சொல்றா, ரொம்ப உன் புள்ள பண்ற லூட்டி தாங்களே சொல்லி சொல்லில் அரிசி படிதுறேங்க. அதுல சொல்றா, என் குழந்தைக்கு நான் ஆசையா வளையல் போட்டு விட்டேன், அந்த வளையலை கேட்டின்னு தாண்டி உன் புள்ள அந்த வளையலை கேட்டு விட்டு அதுக்கு ஒரு நாவப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு என்னடா எங்கடா கேட்டா நான் என்ன சிரிக்கிறான், அந்த வாய் காட்டுக்கிறதுன்னு சொல்லி இந்த பெரியாழ்வார் பாசனம் இருக்கு, அந்த பாசனத்தோட அனுபவிக்க வேண்டியது. அப்படி இந்த சுகாச்சாரியர் சொல்லக்கூடிய அனுபவத்தை நீ கொஞ்சம் அனுபவிச்சோம் நவநீத சோழலிலேயே. மேற்கொண்டு பெரியாழ்வார் இதே நவநீத சோழலையே ரொம்ப சுகமா அனுபவிக்கிறார். 10 பாசுரங்கள்ல கோபிகள் வந்து முறையிடமாறும் உடனே கிருஷ்ணா போதரே கிருஷ்ணா அங்க போகாத, நீ ஏன் அங்க போற, அவெல்லாம் உன்னை கண்டா பிடிக்கல, உன்னை கண்டு எல்லாரும் அசிகப்படுறா, உன்னை அழகா இருக்கு இல்லையா, உன்னை பார்த்து கண் போடுறாடா, நீ அங்க போகாதடா அப்படின்னு யசோதை கூப்பிடுற மாதிரியும் இந்த கோபிகள் சொல்ல மாதிரியும் அனுபவம் பெரியாழ்வார் அனுபவிச்சிருக்கார். இந்த பெரியாழ் அனுபவத்தை நாளைக்கு தொடர்ந்து பார்க்கும்.
கிருஷ்ணன் கிருப்பையாலே கிடைச்சது, சீதாராமன் கிருப்பையாலே கிடைச்சது, குருநாத அனுகிரகத்தான் கிடைச்சது. ஸ்ரீ ராமார்ப்பணம்.